माननीय श्री अमित शाह जी को पहली बार बनाए गए सहकारिता मंत्रालय का कार्यभार सौंपा। महोदय, मैं माननीय सदस्य को उनके सवाल का जवाब देने से पहले इतना याद कराना चाहता हूं और मुझे सदन को ये बताते हुए अत्यंत गर्व महसूस हो रहा है कि इस मंत्रालय के गठन के 3.5 साल के भीतर ही माननीय प्रधानमंत्री जी के कुशल मार्गदर्शन और माननीय अमित शाह जी के कुशल नेतृत्व में मंत्रालय ने अभी तक 60 से अधिक नई पहलें की हैं, जो देश की लगभग 8.5 लाख सहकारी समितियों के समग्र विकास और कल्याण की दिशा में एक ऐतिहासिक कदम साबित हुआ है। इस विषय में देश के यशस्वी आदरणीय प्रधानमंत्री मोदी जी ने बल देते हुए कहा है, सहकार गांव के स्वावलंबन का भी एक बहुत बड़ा माध्यम है। इसमें आत्मनिर्भर भारत की ऊर्जा है। अमृत काल में देश के गांव, देश के किसान के सामर्थ्य को बढ़ाने के लिए अब देश के कोऑपरेटिव सेक्टर की भूमिका बहुत बड़ी होने वाली है। इस मंत्रालय का जो मूल उद्देश्य है माननीय अध्यक्ष जी, वो इस देश के अन्नदाता किसानों और ग्रामीण क्षेत्रों को सशक्त करना, स्वावलंबी बनाना और समृद्ध करना है। மக்களவை இரண்டாம் நாள் அமர்வு அமளியுடன் தொடங்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சியினர் அமளியை தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மக்களவையுடைய அலுவல்கள் இரண்டாவது நாளாக தற்பொழுது கடும் அமளியுடன் தொடங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கை மற்றும் கல்வி நிதி தொடர்பான மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் மீதான விவாதம் என்பது எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட தமிழ்நாட்டு எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட கேரளாவை சார்ந்த எம்பிக்கள் ஆஷா பணியர்கள் மீதான விவகாரத்தில் வழங்கப்பட்டுள்ள அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் மீதான ஒரு விவாதம் இங்கு நடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி அவர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வழக்கமான கேள்வி நேரம் தொடங்கியுள்ளதன் காரணமாக அவை அலுவலர்கள் ஒட்டுமொத்தமாக ஒத்திவைத்துவிட்டு இந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தற்பொழுது எம்பிக்கள் முன்வைத்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். மக்களவை அலுவலில் இரண்டாம் நாள் அமளியுடன் தொடங்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான செய்திகளை கொடுத்தீங்க. நன்றி சுசித்ரா. माननीय सदस्य अध्यक्ष जी, समवाय क्षेत्र को कारगर